பசுமையான வயல்கள், பறவைகளின் சத்தம். ஒரு சிறிய ஓட்டு வீட்டின் முன்னால் தந்தை மாணிக்கம் அமர்ந்திருக்கிறார். நிலா துணி துவைத்துக் கொண்டிருக்கிறாள். மலர் கண்ணாடி முன்னால் நின்று தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறாள். நிலா, மலர், 2 பேரும் இங்க வாங்க. உங்க 2 பேருக்கும் நல்ல இடத்துல வரன் வந்திருக்கு. பெரியவ நிலாவுக்கு நம்ம பக்கத்து கிராமத்துல இருக்கிற விவசாயி கதிரவன பேசிருக்கேன். சின்னவ மலருக்கு நகரத்துல பெரிய தொழில் செய்யற செல்வம் என்பவர் பேசிருக்கேன். அப்பா, நகரமா? பங்களாவா? சூப்பர் அப்பா. எனக்கு இந்த சேத்துலயோ சகதிலயோ இருக்கவே பிடிக்கல. நான் இனிமே ராணி மாதிரி வாழப் போறேன். எனக்கு இது போதும்பா. கதிரவன் நல்ல உழைப்பாளின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கூட ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். நிலா தனது கணவன் கதிரவனுடன் வயலில் வேலை செய்கிறாள். இருவரும் கஞ்சி குடித்துவிட்டு மகிழ்ச்சியாக பேசிக் கொள்கிறார்கள். நிலா, வெயில் அதிகமா இருக்கு. நீ போய் மரத்தடியில ஓய்விடு. மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லங்க. நாம 2 பேரும் சேர்ந்து உழைச்சாதான் இந்த நிலம் செழிக்கும். உங்களோட இருக்கிற இந்த நிமிஷம் எனக்கு சொர்க்க மாதிரி இருக்கு. மலர் ஒரு பிரம்மாண்ட மாளிகையில் பட்டுச்சேலையோடு அமர்ந்திருக்கிறாள். வேலைக்காரர்கள் அவளை சுற்றி நிற்கிறார்கள். ஏய் வேலைக்காரி, காஃபி கொண்டு வர இவ்வளவு நேரமா? எங்கடா என் கணவர் செல்வத்தை காணோம்? அம்மா, ஐயா பிசினஸ் விஷயமா வெளிய போயிருக்காரு. வர இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னாரு. என்ன வாழ்க்கை இது? எவ்வளவு பணம் இருந்தும் பேசுறதுக்கு ஆள் இல்லாம இந்த 4 செவத்துக்குள்ள தனியா இருக்கேனே. ஒரு திருவிழாவிற்காக இருவரும் தந்தையின் வீட்டிற்கு வருகிறார்கள். மலர் காரில் வந்து இறங்குகிறாள். நிலா சாதாரணமாக நடந்து வருகிறாள். என்னக்கா, இன்னும் அதே பழைய செயலதானா? உன் புருஷன் உன்னை இன்னும் வயக்காட்டு வேலைக்கு தான் கூட்டிட்டு போறாரா? என்ன பார், ஒரு நாளைக்கு ஒரு நகை மாத்துறேன். மலர், நகையில சந்தோஷம் இல்ல, உழைப்புலையும் அன்புலையும் தான் இருக்கு. கதிரவன் என்ன ஒரு தேவதை மாதிரி பாத்துக்கிறார். அது போதும் எனக்கு. அன்பு சோறு போடுமாக்கா? அந்தஸ்து தான் உலகத்துல முக்கியம். நிலாவும் கதிரவனும் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியை செய்கிறார்கள். அவர்கள் இயற்கை முறையில் விளைவித்த காய்கறிகளை சிறு வண்டியில் வைத்து இயற்கை அங்காடி என விற்கிறார்கள். நம்ம காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்கங்க. எல்லாம் உன் யோசனை தான் நிலா. இந்த லாபத்தை வச்சு நாம ஒரு சொந்த கடையே வைக்கலாம். அவர்கள் உழைப்பால் ஒரு பெரிய கடையை திறந்து கிராமத்தில் பலருக்கு வேலை கொடுக்கிறார்கள். செல்வத்தின் அலுவலகத்தில் போலீசார் சோதனையிடுகிறார்கள். செல்வம் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்கிறான். வீட்டில் மாமியார் மலரை திட்டுகிறார். எல்லாமே போச்சு மலர். பேராசையால தப்பான தொழில் செஞ்சு எல்லா சொத்தையும் இழந்துட்டேன். இப்போ நான் நடுத்தெருவுல நிக்கிறேன். எல்லாம் இவ வந்த நேரம். இவ வீட்டுக்கு வந்த ராசிதான் என் பையன் பிச்சைக்காரன் ஆயிட்டான். வெளியே போடி. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் என்ன செய்வேன்? உனக்கு நகையும் பணமும் தானே முக்கியம். இப்போ என்கிட்ட எதுவும் இல்ல. நீ உன் வீட்டுக்கே போயிடு. மலர் அழுது கொண்டு நிலாவின் கடைக்கு வருகிறாள். நிலா இப்போது ஒரு பெரிய கடையின் உரிமையாளர். நிலா ஓடி வந்து மலரை கட்டிக்கொள்கிறாள். அக்கா, என்ன மன்னிச்சிடு. அந்தஸ்து தான் பெருசுன்னு உன்னை கேலி செஞ்ச. ஆனா இன்னைக்கு எனக்கு யாருமே இல்ல. என் கணவரே என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. மலர், அழுவாத. பணம் வரும் போகும்.
ஆனா உறவுகள் அப்படி இல்ல. கதிரவனும் நானும் உன்னை கைவிட மாட்டோம். நீயும் இங்கேயே இருந்து நம்ம பிசினஸ கவனிச்சுக்கோ. ஆமா மலர், நாம எல்லாரும் ஒரு குடும்பம். உழைக்க தயாரா இருந்தா நம்ம திரும்பவும் ஜெயிக்கலாம். நிலா, கதிரவன், மலர் மூவரும் இணைந்து மகிழ்ச்சியாக வேலை செய்கிறார்கள். மலர் இப்பொழுது ஒரு பொறுப்பான பெண்ணாக மாறியிருக்கிறாள். பணம் ஒருவருக்கு பெருமையை தரலாம், ஆனால் உழைப்பும் அன்பும் மட்டுமே ஒருவருக்கு நிலையான நிம்மதியையும் கௌரவத்தையும் தரும். ஹாய் நண்பர்களே, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க. அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.